வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை கண்ணில் அவதூறும் கழுமல நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்து. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனான செந்தமிழ் சொக்கன் திருவருள் கருணையினாலும் இந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அள்ளி செய்திருக்கிறார்கள். அந்த வழிபாட்டு முறைகளிலே இந்த புரட்டாசி மாத மாலையபட்சம் என்பது ஒன்று. இந்த மாலையபட்சம் கர்ணன் அவர்களுடைய முன்னோர்கள் சரியான முறையில் திதி சிராத்தங்கள் செய்யாத காரணத்தினால் நரகத்தில் இருப்பதாக அறிகிறான். அப்பொழுது அவன் யமனிடம் கேட்கிறான், இவர்கள் எல்லோரும் மேலே வருவதற்காகவும் இவர்கள் நற்கதி அடைய என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர் 15 நாள் சிராத்தம் செய்ய வேண்டும். இதில் முதலில் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகள், திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், அம்மாவினுடைய அம்மா அப்பா, நமது குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமல் இறந்து போன ஆண்கள், பெண் குழந்தைகள், காணாமல் போனவர்கள், துறவு மேற்கொண்டவர்கள், நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், நாம் மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியர்கள், இப்படி 15 நாட்களுக்கும் 15 விதமான நம்முடைய உறவு நட்பு வட்டத்திற்கு திதி தர்ப்பணம் செய்ய வேண்டும். சரி, எனக்கு பாதி பேரை தெரியாது சார். எனக்கு ஒரு கணக்கு வாத்தியார் ஒருத்தர் வந்தார், சேஷயங்கார்னு. அவர் கோத்திரம் என்னன்னு தெரியாது, அவருடைய திதி என்னன்னு தெரியாது. நிச்சயமாக அவருக்கு நான் 8வது 9வது படிக்கும்போது அவர் மேக்ஸ் வாத்தியார். இப்போது அவர் ஜீவித்தமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ என்ன செய்யலாம்? சேஷயங்கார்னு சொல்லி இல்லை மகாவிஷ்ணுன்னு சொல்லி தர்ப்பணம் பண்ணிடலாம். நம்முடைய மூதாதையர்கள் யார் பேர் தெரியாது, அவளுக்கெல்லாம் ஆண்களாக இருந்த மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, பெண்களாக இருந்த சீதம்மா என்று ஒரு வழிமுறை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் மாலையபட்சம் முதல் நாள் அப்பாவுக்காக திதி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினம் அன்னதானம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் தர்ப்பணம். சரி, தர்ப்பணம் செஞ்சுடலாம். ஏதோ ஒரு புக் வச்சுக்கலாம். ஒரு அமாவாசை புக், தர்ப்பண புக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு தர்ப்பணம் பண்ணிடலாம். அன்னதானம் பண்ணணும். நான் இப்போ பிராமணன் எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி அது அந்த இப்போ நாம் சாப்பிட்ற அந்த வைதிகமான உணவை எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாருமே. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திருவிடமருதூர் பக்கத்தில் கோவிந்தபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. போதேந்திராளுடைய ஜீவ சமாதி. அங்கே போதேந்திராள் சேவா சமிதி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவள் அங்கே 10 நாளும் அன்னதானம் பண்ணுறான். நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுத்துட்டோம்னா அவள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல பலன் கிடைச்சதா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் துர்பலன்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். ஒரு அனாவசிய செலவு,
ஒரு தண்ட செலவாகுது, இல்லை ஒரு மாதிரி நமக்கு ஏதோ உடல் உபாதைகள்னால ஆஸ்பத்திரி செலவாகுது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சௌகரியமான ஒரு மனநிலையில் தேக நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் எல்லோரும் அதையே தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பதன் மூலமாக நன்மை அடைய முடியும் என்று நம்புகிறேன். நம்மளுடைய வழிபாட்டு முறையில் இன்றைய தினம் தோடைமங்கலம், அதுக்கப்புறம் முதல் 10 சதகம் நாராயணியம் பாடப்பட்டது இப்போது தான். நாராயணியம் பாடப்பட்டு நாராயணியம் 100 சதகம் அவர் கார்த்திகை மாதம் பூர்த்தி பண்ணுறார். நம்மளால் அவ்வளோ நாள் பாராயணம் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் 10 சதகம் 2 அஷ்டபதிங்கிற ஒரு சின்ன திட்டத்தில் நம்ம இந்த மாலையபட்சம் 15 நாளில் கோடைமங்கலம் அஷ்டபதி எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடுறோம், நாராயணியத்தையும் பூர்த்தி பண்ணிடுறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு நவராத்திரியில் சௌந்தர்லகரி, சுந்தரகாண்டம், தேவி மகாத்மியம், லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம ஜபம், அதுக்கப்புறம் 1008 பாலா திரிபுர சுந்தரி மூலமந்திர ஜபம், மூலமந்திர ஹோமம், அதுக்கப்புறம் திரவிய ஹோமங்கள்லாம் இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடமாக நம்ம இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுருக்கோம். இன்றைய மகா சங்கல்பம் அஸ்வதோ மதேதாதி மதும் சதஸ்ய கிருபநாத தேசாந்திராயதன்ய கிருபே அகரம் சபிதேவதஸ்யாந்திராயதன்ய கிருபே நக்யோ வாசீனன்னதமதஸ்ய லிபிம் சமனேவதஸ்யாக மாக்ராரூபாதன்யாதேசாந்திரேவதஸ்யோ அபிசந்தன்னாஸ்பதோ வதஸ்யான் நேஷ்பதேவதஸ்யோ வத்ரன்னகிதேவதஸ்யாந்திராயதன்ய கிருபே அகரம் சபிதாவதஸ்யோ வத்ரன்னாதேவ்யாசானேததஸ்யோ லாக்ரன்னபிதேவதஸ்யாந்திராயதன்ய கிருபே நாபியாசுதஸ்ய அசிம்சுதஸ்யாந்திராயதன்ய கிருபே. ஹரி ஓம். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ओम ओम नमो वासवतमस दुर्दशचराशि परमेश्वर प्रीत्यर्थं स्वे सवने मुकुते अत्यब्रह्मणा विधिव्रते सेद्वरा कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टादिं बलिमे जम्बूद्रिवे भारतवर्षे भरतखण्डे मेलोक दक्षिणे भारते दण्डकारिण्ये सहाप्ते अस्मिन् वर्तमाने यावगारिके शान्तमाने न प्रभाति षष्ठी संवत्सराणां मध्ये नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्या मासे शुक्लपक्षे पदम्यां सुपतितौ सरयुक्तायां पूर्वभोक्षुता नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकर्ण एवं विशेषण विशिष्टायामस्यां इष्टदेवता कुलदेवता पारंपर्य देवता सिद्ध्यर्थाः कृतस्यान्द्रो वदन्यादेशान्द्रायदन्य कृपेवदस्याः शिवस्तगोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहरासौ जायस्य स्वामिनाथस्वर्मन् कृत्या नक्षत्र ऋषभरासौ जायस्य पौनराजनामधेयस्य मृगशीडा नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन्नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखलानामधेयस्य उत्तरफल्गुनी नक्षत्र कन्या रासौ जातस्य सुब्रह्मण्यन नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य इंदु सुब्रह्मण्यन नामधेयस्य पुनर्वसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कुलवाणी नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन नामधेयस्य अस्य यजमानस्य ओषोधन्यात्रायधन्य कृपेवदस्याः मालयपक्ष पुण्यकाले अश्वत्थ अष्टपदी नारायणीय पारायण महासंकल्पस्विदोपदस्यान्द्रायधन्य कृपेवदस्याः प्रथमकालसिदेवदस्यान्द्रो वदब्रह्मविदेवदस्याः मासि आषत्सन्देवदस्यान्द्रायधन्य कृपेवदस्यो मकरन्नविदेवदस्यान्द्रायधन्य सबिद्रा प्रदस्यो आग्रारूपादन्यादेशान्. हरि ओम.